ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து 31 நான் கன்சீவ் ஆகுறப்ப. ஆனா வந்து அதெல்லாம் ஒரு இஷ்யூவா சொல்லல. கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி தான் வந்து வேணா நேச்சுரலா ட்ரை பண்ணுறீங்களா, இல்ல ஐவிஎஃப், ஐயுஏ அது மாரி ட்ரை பண்ணுறீங்களான்னு நேச்சுரலாவே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி தான் எனக்கு இப்போ நேச்சுரலா இதுதான் வந்து எனக்கு பையன் இருக்காங்க இப்போ. ஆக்சுவலி இப்போ நான் காம்ப்ளிகேஷன் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்டி ஸ்கேன் எடுக்கிறப்போ 3.2 வந்து சர்விக்ஸ் சைஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3rd மந்த்துக்கு அப்புறம் குவாட்ரபிள் ஸ்கேன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருந்தாங்க. 3க்கும் 5த்துக்கும் நடுவில் 4th மந்த் எடுத்திருந்தாங்க அந்த ஸ்கேனு. பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2.8 இருந்தது. அப்போ வந்து வெஜினல் ஸ்கேன் தான் எனக்கு பண்ணாங்க. நான் உடனே 3.2 எம்எம்லேருந்து எப்படி வந்து 2.8 வந்து சர்விக்ஸ் சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து ஏன் இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ட்ரான்ஸ் அப்டமல் ஸ்கேன், அதாவது அப்டமன் வயிறு மேலே வச்சு ஸ்கேன் பண்ணுறப்போ எனக்கு வந்து எவ்வளோ இருந்ததுன்னா, வச்சு ஸ்கேன் பண்ணுறப்போ பேபி ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குப்புறக்கப்படுத்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து ஸ்கேன் பண்ண டாக்டர் வந்து சொன்னாங்க. சிரிச்சுட்டே, பேபி ரொம்ப அப்செட்டாக இருக்குது, குப்புறக்கப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சரி வெஜினல் ஸ்கேன் பண்ணி சர்விக்ஸ் சைஸ் என்னன்னு பார்த்தாங்க. சர்விக்ஸ் சைஸ் வந்து அப்போ 2.8 அதுக்கு 15 டேஸ் முன்னாடி தான் 3rd மந்த்து வந்து என்டி ஸ்கேன் எடுத்திருந்தேன். அது எப்படி 15 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த ஸ்கேனுக்கும் இதுக்கும் எப்படி குறைஞ்சதுன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லி நானும் யூடியூப்பில், க்ரோமில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். நார்மல் சைஸ் என்ன, சர்விக்ஸ் சைஸு 2.4 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தது. அதனால நான் ரொம்ப பயந்துட்டுருந்தேன். ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணுற டாக்டர் வேறு, ரிவ்யூ எடுக்கிற டாக்டர் வேறு. நாங்கள் எப்போதுமே டெலிவரி பார்க்குற அந்த டாக்டர் வந்து அவங்க தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த மெயினாக வந்து என்டி ஸ்கேனு, அனாமலி ஸ்கேனு அந்த மாதிரி மெயின் ஸ்கேன்லாம் வந்து எனக்கு வேறு டாக்டர் வெளியிலேருந்து வெளி ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட செக் பண்ணி அவங்க அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த டாக்டர் வந்து எனக்கு ரிவ்யூ பார்க்குற, நான் டெய்லி எப்போதுமே பார்க்குற டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே கேட்டேன், இல்லை வயிறு பெருசாக பெருசாக வந்து க்ரோத் ஆக ஆக வந்து ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இப்போ 2.8 பார்க்குறேன். அப்போ அதை விட கம்மியாகுமான்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு. சரி நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது வயிறு பெருசாக ஆக ஆக வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் பயமாயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 3.5 மந்த் ஆகிடுச்சு. 4th மந்த்துக்கு அந்த ஸ்டார்ட்டிங்கில் அது ஸ்டார்ட் ஆக ஒரு டைமில் எனக்கு இப்படி சொன்னோடனே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு எதுவுமே சொல்லலை எனக்கு. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க, வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்லேயும் கேட்டாங்க, அவங்க வீட்டில் இந்தியன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா 2மே இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, கொஞ்சம் இதுவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டாங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் வந்து 14 டேஸ்க்கு 1 டைம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 14 டேஸ் 1 டைம் வந்து நீங்கள் அங்கேயே பக்கத்தில் ஏதாவது கிளினிக்கில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே மேம் சொல்லிட்டு நான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் போய் போட்டுட்ருந்தேன். போட்டுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ப்ரொஜெஸ்ட்ரான், எனக்கு இன்ஜெக்ஷன் வந்து 450 ஆச்சு. 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தேன். அதனால் ட்ராவல் பண்ணலை. ஆனால் எனக்கு வந்து வெஸ்டர்ன் யூஸ் பண்ணி வெஸ்டர்ன் இருக்குது, ஆனால் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோவா இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு பயம் இருந்தது, இருந்தாலும் நான் இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் ட்ராவல் பண்ணலை, எங்கேயுமே போகல. 5th மந்த்து மருந்து கொடுக்குறது, வளைகாப்பு வரைக்குமே போகல. அந்த 4 to 8th மந்த்து வரைக்கும் எங்கேயுமே போகல. எனக்கு 7th மந்த்தே வளைகாப்பு போட்டாங்க. 8th மந்த்து வந்து நான் போய் க்ரோத் ஸ்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து மேம் இப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா ப்ரீடம் லேபர் ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி நான் உடனே அது வந்து வெளியில் எழுதி கொடுத்துருந்தாங்க, வெளி ஹாஸ்பிட்டலில். நான் போய் க்ரோத் ஸ்கேன் வந்து பார்க்குறப்ப அவங்கள்ட்ட கேட்டேன். இனிமேல் பார்த்து நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டாக்டர். அதான் 8th மந்த் ஆகிடுச்சு, இனிமேல் நோ யூஸ்ன்னு அவங்க எந்த மீனிங்கில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமேல் பார்த்து நோ யூஸ் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, லோ லையிங் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து சர்விக்ஸ் சைஸு கம்மியாக இருந்தால் பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை எனக்கு வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி லோ லையிங் ப்ரெசென்ட்டாக இருந்தால் பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து லோ லையிங் ப்ரெசென்ட்டாக இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்கேனில் பார்க்குறப்போ இருந்தது லோ லையிங் ப்ரெசென்ட்டாக 3rd மந்த் என்டி ஸ்கேன் பார்க்குறப்ப. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து
திரும்பி போயிடுச்சு, மேலே போயிடுச்சு அப்படின்ற மாரி இன்டர்னல் ஓஎஸ் டூ எக்ஸ்டெண்ட் டூ இன்டர்னல் ஓஎஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா திரும்பி அது மேலேயே போயிடுச்சு எனக்கு. உள்ளார ஆன்டீரியரா தான் இருந்துச்சு பிளேசன்ட்டா. ஸோ அந்த டைமில் வந்து ஊஸ் சர்விக்ஸ் சைஸ் கம்மியா இருக்கிற டைமில் வந்து எனக்கு அப்படி இல்ல. எனக்கு அது வந்து நார்மலா தான் இருந்தது. ஆன்டீரியர்ல தான் இருந்தது. லோ லையிங்கா இல்ல. 2.8 வந்து இருந்ததா, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல திரும்பி வந்து இங்க வந்து ரிவ்யூ காமிச்சுட்டு, அந்த ரிப்போர்ட்ட காமிச்சுட்டு, நான் எப்போதும் பார்க்குற டாக்டர்ட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிச்சுட்டு, அவங்க சொன்னாங்க, திரும்பி எனக்கு இவங்க ஏன் இப்படி வந்து செக் பண்ண சொன்னாங்க. பிளாசன்ட்டா வந்து செக் பண்ணணும். 36 வீக்ஸ்லயோ என்னமோ சொல்லியிருந்தாங்க. சரி இவங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு எனக்கு 34 வீக்ஸ்லயே வந்து அவங்க செக் பண்ணாங்க. 34 வீக்ஸ்ல செக் பண்ணப்ப எனக்கு 3.2 தான் இருந்தது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன 2.8 இருந்தது. இப்போ எப்படி 3.2 அது வந்து இன்னி வரைக்கும் எனக்கு அது எதனால அப்படி டிஃப்ரென்ஸ் காமிச்சுச்சுன்னு தெரில. ஆனா இப்போ கம்மியாகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து 3.2 திரும்பி அகைன் இருந்தது. ஒருவேளை பழசா அப்போ பார்க்குறப்ப எதுவும் வந்து சரியா ஒருவேளை குழந்த கொப்பரக்க படுத்திருந்தனால அப்படி தெரிஞ்சுச்சா? இல்ல என்ன? எதனால அப்படி தெரிஞ்சுச்சுன்னு தெரியல. ஆனா வந்து நான் அந்த 4த் மந்த்லேருந்து டெலிவரி ஆகுற 36 வீக்ஸ் வரைக்குமே வந்து நான் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் இருந்தேன். 14 டேஸ்க்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு பயந்துட்டே இருந்தேன். த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து ப்ரீடம் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே தான் இருந்தேன். நீங்க வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு டைம் வேணா செக் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு முடிஞ்சா. எனக்கு வந்து அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து எனக்கு சொன்னதுனால தான் இவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. பிளாசன்ட்டா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் இருக்கணும்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த டாக்டர் வந்து ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்றதுனால தான் அந்த ஒரு 34 வீக்ஸ்லயே எனக்கு செக் பண்ணாங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர்ன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பார்க்க, அப்புறம் வந்து 3.2 ஒண்ணுமே இல்லையே நார்மலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நானும் அது சரி 3.2 இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஒரு இருந்துட்டேன்.